சாமியே சரணமையப்பா. ஐயப்பனை தேடி நாடி ஓடி வரக்கூடிய கோடான கோடி ஐயப்ப பக்தர்களுக்கு வணக்கம். நாம் பஜனைகள் எப்படி பாட வேண்டும், பூஜைகள் எப்படி செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். ஒரு கன்னிசாமி தன்னுடைய கிராமத்தில் கன்னி பூஜை வைக்கிறார்கள் என்றால் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்களில் இருக்கக்கூடிய பக்தர்களை அழைப்பார்கள். அந்த பக்தர்களும் அங்கே அந்த பூஜையில் கலந்து கொள்வார்கள். அப்பொழுது முதல் நிகழ்ச்சியாக பாத பூஜை செய்வார்கள். அந்த பாத பூஜையில் கன்னிசாமிகள் அனைவருமே அவர்களுடைய கால்களை கழுவி பொட்டு வைத்து வணங்குவார்கள். இது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு புண்ணியமான விஷயம். பிறகு பூஜைகள் ஆரம்பிக்கப்படும். முதலில் பஞ்ச ரத்தினம் என்று சொல்லக்கூடிய 5 கடவுள்களையும் தன்னுடைய பூஜைக்கு அழைக்கும் விதமாக ஒரு மந்திரத்தை ஓதுவார்கள். அதன் பிறகாக இந்த உலகத்திற்கே முதல் கடவுள் என்று சொல்லக்கூடிய விநாயக பெருமானின் பாடலை ஆரம்பித்து பாடுவார்கள். இரண்டாவதாக முருகப்பெருமானிற்கு பாடுவார்கள். மூன்றாவதாக சிவபெருமானுக்கு பாடுவார்கள். நான்காவதாக மாரியம்மன் சக்திக்காக பாடுவார்கள். ஐந்தாவதாக விஷ்ணுவிற்காக பாடுவார்கள். இங்கே சில மாற்றங்கள் இருக்கலாம். அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா மாரியம்மன் பாடலை பாடிவிட்டு சிவபெருமானையும் விஷ்ணுவையும் பாடுவார்கள். இது சில கிராமங்கள் இருக்கின்றன. ஆனால் எப்பொழுது பூஜை ஆரம்பித்தாலும் இந்த கடவுள்களை அழைத்து பாடல்களை பாட ஆரம்பித்து விட்ட பிறகு ஆறாவதாக மணிகண்டனை அழைப்பார்கள். ஏனென்றால் சபரிமலைக்கு நாம் சென்று பார்க்கக்கூடிய கடவுள் மணிகண்டன் என்ற கடவுளைத்தான். மனிதனாக வாழ்ந்து மனிதனாக சமாதியான அந்த மணிகண்ட பிரபுவே தான் நாம் பாட வேண்டும். அதன் பிறகுதான் இதிகாச கதைகளும் புராண கதைகளும் சொல்வது போல ஐயப்பன் பாடல்களை நாம் நிறையாக பாடலாம். அப்படித்தான் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இங்கே என்ன ஒரு புதுவித மாற்றம் என்றால், தன்னுடைய பூஜைக்கு ஐயப்பனை வர வைக்க வேண்டும் என்று பாடக்கூடிய பாடல்கள் அனைத்துமே அழகாக அருமையாக தவக்கோலத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பன் எழுந்து வந்து நம் பூஜையில் கலந்து கொள்வது போல பாடல்களை பாட வேண்டுமே தவிர சினிமா மெட்டுக்களில் பாடல்களை பாடக்கூடாது. நீங்கள் சினிமா மெட்டுக்களில் பாடுகின்ற பாடலால் உங்களுடைய பூஜைக்கு ஐயப்பன் வரமாட்டார் வரமாட்டார் வரமாட்டார். ஏனென்றால் கன்னி பூஜை நடத்தக்கூடிய சுவாமிகள் 50,000 1,00,000 என்று செலவுகள் செய்து தனக்கு புண்ணியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பூஜைகளை நடத்துகிறார்கள். அந்த பூஜையில் கச கொசை என்று பாடல்களை பாடுகின்ற பொழுது அந்த பூஜைக்கு ஐயப்பன் வரமாட்டார். அதனால் வெளியூரிலிருந்து செல்லக்கூடிய பக்தர்கள் கன்னி பூஜையில் கலந்து கொள்கின்ற பொழுது சினிமா மெட்டுக்களில் வரக்கூடிய பாடல்களை பாடக்கூடாது. அங்கே இருப்பவர்களுடைய கவனங்களை சிதைக்கக்கூடாது. ஏன் இந்த பதிவு என்றால், ஒரு கிராமத்தில் ஒரு சாமி பாடுகிறார். சொல்றியா ஐயப்பா, சொல்றியா ஐயப்பா என்கிறார். அந்த பக்தனுடைய மனநிலை எங்கே செல்லும்? கண்ணை துறக்கணும் சாமி அப்படி என்று ஒரு பாடலை பாடுகிறார்கள். இந்த பாடலை கேட்டாலே பாக்கியராஜ் நடிகருடைய ஞாபகம்தான் பலருடைய மனதிற்கு வரும். இது போன்ற பாடல்களை எல்லாம் பாடி பஜனைகளை கெடுத்து விடாதீர்கள். பஜனைகள் என்பது வேறு, சினிமா பாடல்கள் என்பது வேறு. இன்னும் சொல்லப்போனால் காணா வடிவில் வரக்கூடிய பாடல்கள் என்பது வேறு. நாட்டுப்புற பாடல்களோடு ஐயப்பனை வணங்குவது மிக 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 சிறப்பு. அவரவர்களாக பாடல்களை எழுதி பாடுவதும் சிறப்பு. ஆனால் சினிமா மெட்டுக்களில் பாடக்கூடிய பாடல்கள் அனைத்தும் ஒரு கிளாமர் கலந்த பாடல்களோடு நாம் பாடுகின்ற பொழுது பிரம்மச்சாரிய விரதத்தை கடைபிடிக்கக்கூடிய ஐயப்பனுக்கு அந்த விரதத்தை கெடுக்கின்ற அளவிற்குத்தான் சினிமா மெட்டுக்களில் வரக்கூடிய பாடல்கள் இருக்குமே தவிர அவரை பூஜைக்கு அழைக்கும் விதமாக இருக்காது. மற்றொன்று, ஐயப்பனிற்காக பஜனைகள் பாடுகின்ற பொழுது இடையில் ஏய் ஓய் ஆ என்ற சத்தங்கள்லாம் வரவே கூடாது. சாமி ஐயப்பா என்ற கோரஸ் பின்பாட்டு மட்டும்தான் வர வேண்டுமே தவிர பூஜையை கெடுக்கின்ற விதத்தில் அடுத்தவர்களுக்கு நோகடிக்கக்கூடிய விதத்தில் பாடல்களை பாடக்கூடாது. ஐயப்பனை வர்ணித்து தன்னுடைய மனதில் நிறுத்தி அவரை வணங்கக்கூடிய பாடல்கள் ஏராளமான பாடல்கள் இருக்கின்றன. பஜனைகளை பாடுகின்ற இடங்களில் ஐயப்பனுக்கென்று இருக்கக்கூடிய பஜனை பாடல்களை மட்டுமே பாட வேண்டுமே தவிர மற்ற பாடல்களை சினிமா மெட்டுக்களோடு இருக்கக்கூடிய பாடல்களை பாடினால் அந்த பூஜைக்கு ஐயப்பன் வரமாட்டார் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு இனி வரும் காலங்களில் ஐயப்பனை ஐயப்பனாக மட்டுமே வணங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். உன் சாமியே சரணம் ஐயப்பா.